ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆப்பிள் கிரம்பிள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 கப் மைதா எடுத்துக்கலாம், அதாவது 250 கிராம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 120 கிராம் பட்டர் சேர்த்துங்க. பட்டர் நல்லா ஃப்ரீஸாக இருக்கணும், அது க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். நல்லா மிக்ஸ் பண்ண பின்னே இந்தமாரி பேட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்துட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 2 ஆப்பிள் எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி பட்டரில் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அது நல்லா கரையிற வரையும் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை எடுத்து ரவுண்ட் ஷேப் பேனில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. ஃபோக் எடுத்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ஆப்பிள் ஃபில்லிங் எடுத்து ஃபில் பண்ணி அதுக்கு மேலே நம்ம தனியாக எடுத்து வச்ச டோ இருக்குதுங்களா, அது நல்லா கிரேட் பண்ணி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் அவுட்டர் லேயரும் உங்களுக்கு கிறிஸ்பியாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா வரும். இப்போ ஆப்பிள் கிரம்பிள் பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆச்சு. 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட் நல்லா பேக் பண்ணுங்கள். ஆப்பிள் கிரம்பிள் ரெடி ஆச்சு. கண்டிப்பாக எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து. Thank you.